ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய விவசாய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அவர்களுடைய நிலத்துக்கேற்ப விதைகள் அனைத்துமே ஹைபிரிட் ரகங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இன்றைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான சில திட்டங்களை கொண்டு வந்து நம்மளுடைய விவசாய மக்களின் நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விதைகள் நாட்டு விதைகளாக மாற்றப்பட வேண்டும். மறைந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை மீண்டும் நம்மளுடைய விவசாய மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். நம் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து வகையிலும் விவசாய மக்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு விதை மீண்டும் ஜனிக்குமானால் மக்களுக்கு விஷமில்லாத ஒரு நல்ல தரமான பாரம்பரியமான காய்கறிகள் அவர்களுக்கு வந்தடையும். விவசாய மக்களை காப்போம். இன்றைக்கு இந்த நாட்டு விதைகளுக்காக ஆங்காங்கே சில குழுக்களை அமைத்து பராமரித்து அதை கண்டெடுத்து பராமரிக்கப்பட வேண்டும். மகசூல் அதிகமாக கிடைக்கும் என்ற பெயரில் ஹைபிரிட் விதைகளை மட்டுமே இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசு வேளாண்மை துறையில் விற்கப்படும் அனைத்து வகையான விதைகளுமே இன்றைக்கு ஹைபிரிட் விதைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதற்காக சில திட்டங்களை வடிவமைத்து நம்மளுடைய விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பிரதமரையும் மாண்புமிகு முதலமைச்சரையும் நான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இதை வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு விதைகளை காக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு குழுவை ஏற்படுத்தி மக்களுக்காக சேவையாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு முற்றுமே நாட்டு விதைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஹைபிரிட் விதைகள் மட்டுமே இந்த இடைத்தரகர்கள் மூலம் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான விஷத்தன்மை உள்ள அனைத்துமே இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக சேவையாற்றி வரும் காலங்களில் நாட்டு விதைகள் மற்றும் விஷமில்லாத காய்கறிகளை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். காய்கறிகளை அரசே முன்வந்து அவர்களுக்காக ஆங்காங்கே அங்காடிகள் அமைத்து நேரடியாக விற்பனை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் உழவர் சந்தை எங்கேயோ ஊருக்கு மிக தொலைவில் அமைந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாய மக்கள் நேரடியாக மக்களிடம் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆங்காங்கே அரசு அங்காடிகள் அமைப்பதன் மூலம் இலவசமாக இந்த விவசாய மக்களுடைய ஏழ்மை நிலை மாறும், அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை மிக தாழ்மையுடன் ஜனநாயக திராவிட கழகத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.